தூசி துரும்பிலும் துரும்பு. நீர் என்னில் செயல்பட்டால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற ஆற்றலை நான் பெறுவேன். ஆமென். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே நம் தேவதாய் கடவுளுக்கு நன்றி புகழ் கூறி பாடிய பாடலின் தொடக்க வரிகள் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி பெருமைப்படுத்துகிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. இன்றைக்கு உண்மையிலேயே இந்த ஜூன் மாதத்தினுடைய, அதுவும் ஜூன் மாதம் என்றால் பதுவை நகரத்து புனித அந்தோணியாருடைய மாதம் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு இந்த ஜூன் மாதத்தில் அத்துணை அந்தோணியார் ஆலயங்களில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிற வேளையில் என்னை ஆண்டவர் இந்த குமரி மாவட்டத்திற்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே பெருமை சேர்த்த இந்த நெட்டாலம் பகுதியில் பிறந்து வளர்ந்த புனித தேவசகாயத்தினுடைய பரிசுத்த பூமியில் என்னை அழைத்து வந்த கிருபைக்காக எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். அன்பு மக்களே, இந்த இடத்திற்கு இது என்னுடைய 3வது பயணம். முதலாவதாக என்னுடைய பங்கு மக்களை அழைத்து வந்து ஒரு அருட்தந்தையாக பங்கு தந்தையாக இந்த இடத்திற்கு வந்தேன். அப்போது அந்த இடத்தில் மட்டும் வந்துவிட்டு அப்படியே சென்று விட்டோம். இரண்டாவதாக இந்த திருத்தலத்திற்கு வந்தது நம்முடைய குழித்துறை மறை மாவட்டத்தில் உள்ள அத்துணை ஆசிரியர்களுக்கு தியானம் கொடுப்பதற்காக போன ஆண்டு இதே நேரத்தில் இங்கே வந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 800 ஆசிரியர்கள் இந்த வளாகம் முழுவதும் இருந்தார்கள். அப்போதும் இன்றும் நான் வந்த பொழுது இந்த இடத்துல ஒரு பெரிய வல்லமையை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அது என்னவென்று சொல்கிறேன். கடந்த முறை வந்தபோதும் சரி, இந்த முறையும் வந்தபோது சரி, அங்கு இருக்கிற செக்யூரிட்டி என்கிட்ட சொன்ன வார்த்தை, நீங்க ஃபாதருடைய வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி செருப்பை கழட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். செக்யூரிட்டி இன்னைக்கும் என்னை யாருன்னு தெரியல, நான் ஜஸ்ட் பேண்ட் ஷர்ட்ல இருந்தேன். உடனே அவர் யாருன்னு தெரியாம என்கிட்ட சொன்னாரு, செருப்பை கழட்டிட்டு உள்ள போங்க அப்படின்ட்டு. ஆனால் என்னுடைய உள்ளமோ, நான் ஒரு சாமியார், நான் இவரை விட பெரியவன் என்ற எண்ணத்தோடு அவர் சொல்லுவதை காதில் கேட்காமல் செருப்போடு என் அறைக்குள் சென்று, என்னுடைய செருப்பு அறைக்குள் இருக்கிறது. அதே செருப்பின் கால்கள் அந்த அறையில் விட்ட பின்பு அது எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு புண்ணிய பூமியாக நான் பார்த்தேன். அந்த செருப்பு அந்த அறையில் இருக்கிறது. என்னுடைய கால்கள் சொன்னது, நீ செருப்பு போடுகின்ற அளவிற்கு இந்த மண் அசுத்தமானது அல்ல, இந்த மண் அழுக்கானது அல்ல, இந்த மண் பாவப்பட்டதல்ல, மாறாக இந்த மண் பரிசுத்தமானது, தூய்மையானது, அழுக்கை நீக்குகின்ற தேவசகாயம் என்ற ஒரு புண்ணியவான் பிறந்த ஒரு மண்ணில உன்னுடைய கால்கள் அழுக்கு பாய்ந்த அந்த செருப்பை அணிவது தவறு என்று சொல்லி என் கால்கள் சொன்னது. என் செருப்பு என் கால்களுக்கு வர மறுத்தது. அது ரூமுக்குள் கிடக்கிறது. நான் செருப்பு இல்லாமல் தான் நடந்து வந்தேன். இது எங்கிருந்து கற்றுக்கொண்டேன் என்றால், 2012ஆம் ஆண்டு திருச்சியில குருவாவதற்கு 1 வருடம் முன்பு நாங்கள் எல்லோரும் கோவாவிற்கு சுற்றுலா சென்றிருந்தோம். கோவாவில் புனித சவேரியாருடைய பரிசுத்த உடல் இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த கோவாவின் பரிசுத்த சவேரியாருடைய உடலை பார்ப்பதற்காக நாங்கள் குரு மாணவர்கள், எங்களுடைய குருக்கள் எல்லோரும் சென்றிருந்தோம். சரியான வெயில். எங்களுடைய பஸ் அந்த திருத்தலத்திற்கு முன்பாக நின்றது. எங்களோடு எங்கள் இல்லத்தில் பணியாற்றுகிற தோட்டக்கார ஐயா, எங்களுக்கு சமைக்கிற எங்க அம்மா, இவங்க எல்லாரும் சேர்ந்து 5 தொழிலாளர்கள், எங்களோடு பணிபுரிகிற நண்பர்கள் இருந்தார்கள். அப்போ அந்த அம்மா ஹிந்து லேடிங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க. நான் கதையெல்லாம் சொல்லலை.
இந்த ஒரு சில தியான சென்டர்ல கதை அடிப்பாங்களா, அது நான் சொல்லலை, உண்மையை சொல்றேன். அந்த அம்மா கிட்ட நான் தான் சொல்லிக்கிட்டே வந்தேன், அம்மா இந்த சவேரியார் என்பவர் வெளிநாட்டுக்காரரு, இங்க வந்து சாப்பிட முடியாம கொசுக்கடியோட பல இடங்களுக்கு நடந்து நடந்து சென்று ஒவ்வொரு நாளும் 3000 மக்களை இயேசுவுக்குள் கொண்டு வந்ததால் அவருடைய கால்களிலே வெடிப்பு வந்தது, புண்கள் வந்தது, கைகள் வலித்தது. ஆனால் தளராமல் இயேசுவை இந்த இந்தியாவிற்கே சுமந்து சென்றவர் இந்த சவேரியார். அப்படிப்பட்ட புனிதர் என்று சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு பஸ் நின்னுச்சு. எல்லாரும் விறுவிறுன்னு செருப்போட இறங்கணும். நானும் என் செருப்போட கீழே இறங்க போகும்போது அந்த அம்மா என் மண்டையில தட்டுச்சு. தட்டுன உடனே திரும்பி பார்த்து, என்னம்மா அப்படின்னு. எப்பா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன? இந்த இடத்துல புனிதராகிய சவேரியார் வாழ்ந்தார், இந்த இடத்துல புனித காரியங்களை செய்தார், இந்த இடத்துல பல மனிதர்களை இயேசுவுக்குள் கொண்டு வந்தார் என்று சொல்லுகிற நீ, உனக்கு ஒரு அறிவு கூட இல்லை அப்படின்னு திட்டினாங்க. என்னம்மா இப்படி திட்டுறீங்க என்று சொன்னவுடன் அந்த அம்மா சொன்னாங்க, உண்மையிலேயே அன்றுதான் எனக்கு நெத்தில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. என்னம்மா அப்படின்னு. தம்பி, அந்த புனிதர் இப்போது அந்த பெட்டியில் அழியா உடலோடு இருக்கிறார். ஆனால் வாழ்ந்த பொழுது இந்த பகுதியில் நிச்சயமாக அவர் நடந்திருப்பார், முழந்தால் படியிட்டிருப்பார், ஜெபித்திருப்பார். இந்த மண்ணில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவருடைய காலடி தடம் இருக்கும். எனவே அந்த புனிதமான சவேரியாருடைய காலடிப்பட்ட அந்த இடத்துல உன் அழுக்கான செருப்பு பட்டால் அந்த புனிதத்தை நீ குறைக்கிறாய் என்று சொன்னது எனக்கு சாட்டையில் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அன்னையிலிருந்து எங்கெல்லாம் புனித தலங்களுக்கு செல்லுகிறேனோ அப்போதெல்லாம் செருப்பை கழட்டி விடுவேன். அந்த எண்ணத்தோடு தான் இன்றும் என்னுடைய கால்களில் உள்ள செருப்பு, இந்த இடம், இந்த மண், இந்த வீடு, இந்த வீட்டை சுற்றி இருக்கிற இந்த பகுதியில் 1750களில் ஏன் 20களில் இருந்து ஒரு புண்ணியவாதி, ஒரு புண்ணியவாளன், ஒரு புனிதர் கடவுளுக்காக தன்னையே 2 ஆண்டுகள் கசையடிகளால் ஒப்பு கொடுத்த ஒரு மாபெரும் புனிதர் இடத்துல இந்த பரிசுத்தம் இல்லாதவனின் கால்கள் படக்கூடாது என்று சொல்லி என் செருப்புக்கு, என் கால்களுக்கு செருப்பும் வரவில்லை, என் கால்கள் செருப்பையும் தேடவில்லை. இது ஒரு பரிசுத்தமான இடம் மக்களே. நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும், நம்புகிறவர்களுக்கு எல்லாம் கூடும். அன்பு மக்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமையில் ஆண்டவர் நம்மோடு பகிர்கின்ற செய்தி என்னவென்றால், ஏனோக்கை போல வாழ்ந்த புனித தேவசகாயம். நான் வருகின்ற ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை இந்த புண்ணிய பூமிக்கு வர வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். வருகின்ற ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் நிச்சயமாக நான் வருவேன். இந்த இடத்திலே நான் செபிக்க போகிறேன். உங்களுக்கல்ல, எனக்காகவாவது நான் செபித்து அவரிடமிருந்து பெரிய காரியங்களை பெற வேண்டும் என்று என்னுடைய உள்ளம் சொல்லிவிட்டது. நான் ரொம்ப தூரத்திலிருந்து வரவில்லை, பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்தவன். இப்பொழுது கன்னியாகுமரியில் இருக்கின்றேன். புனித ஏனோக்கை போல வாழ்ந்த புனித தேவசகாயம். இந்த ஏனோக்கு யார்? இந்த ஏனோக்கிற்கும் இந்த தேவசகாயத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் விவிலியத்தின் பழைய ஏற்பாட்டில் வருகின்ற பல முக்கியமான நபர்களோடு நம் புனித தேவசகாயத்தோடு ஒப்பிட்டு பேச ஆசைப்படுகிறேன். ஏன்னா இவரும் பழைய கதாநாயகர். 1700 பிறந்தவர், 2000 தான் புனிதர் பட்டத்தையே பெற்றவர். நீண்ட பெரிய வரலாற்றை உடையவர் நம்முடைய புனிதர். கரங்களை தட்டி நம் புனிதருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. குட் மக்களே, இப்போ ஒரு சில பேருக்கு இந்த பக்கம் தலை இப்படி போகுது, இந்த பக்கம் தலை இப்படி போகுது. ஒரு சில பேருக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் போயிட்டு இருக்குது. அவங்களுக்காக இதை சொல்ல போறேன். நான் எப்பெல்லாம் இயேசு வாழ்கன்னு சொல்றேனோ அப்பெல்லாம் சாப்பிடுற கை உள்ளவங்க மட்டும் கையை தூக்கி இயேசு வாழ்கன்னு சொல்லணும். இயேசுவுக்கு கை தூக்காம அங்க ரெடி ஆகிற பிரியாணிக்கு கை போச்சு இயேசு பார்த்துக்குவார்.
இயேசு வாழ்கன்னு சொல்லும் பொழுது எந்த கையை தூக்கணும்? சத்தத்தையே காணலையே. சாப்பிடுற கை இருக்கிறவங்க மட்டும், சாப்பிடுற கை உள்ளவர்கள் மட்டும் சொல்லுங்க, இயேசு வாழ்க, இயேசு வாழ்க. இடது கையை தூக்கி புனிதர் வாழ்கன்னு சொல்லணும். அப்பெல்லாம் என்னைய பார்க்க கூடாது, நம் புனிதரை நம்ம பார்க்கணும். சரியா? புனிதர் வாழ்க, அவரை பார்த்து சொல்லுங்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க. சத்தம் பத்தலையே. இது குமரி மாவட்டத்திற்கான சத்தம் இல்லையே. உங்க ஒரிஜினல் சத்தம் பங்கு சாமியார்ட்ட இருக்குது, அவருடைய சத்தம் அப்படி இருக்குது. அதான் குமரி மாவட்ட சத்தம். இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, புனிதர் வாழ்க. ஏனோக்கை போல் வாழ்ந்த தேவசகாயம். ஏன் இவரை தேவசகாயத்தோடு ஒப்பிடுகிறேன் என்றால், விவிலியத்தில் அன்பு மக்களே, இரவாமல் எடுத்துக் கொள்ளப்பட்டவர்கள் 2 பேர். ஒன்று குடும்பத்தில் வாழ்ந்த ஏனோக்கு, இன்னொன்று குடும்பத்தில் வாழாமல் இயேசுவுக்காக கடவுளுக்காக வாழ்ந்த எலியா இறைவாக்கினர். எனவே 2 பேரும் இரவாமல் அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். அதே போல்தான் இந்த மாபெரும் புனிதரும் இரவாமல் அப்படியே இன்றும் விண்ணகத்தில் ஆண்டவர் மடியில் அமர்ந்திருக்கிறார். கைகளை தட்டி நம் புனிதருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்றும் அவர் இரவாமல் இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகள் நீங்கள் மட்டுமல்ல, இந்த இந்தியாவும் இந்த உலகமும். இவர் உண்மையில சொல்றங்க, இவர் அந்த அரசனுடைய படையில தளபதியா இருந்தாலும் சரி, பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இவ்வளவு பெயரை பெற்றிருக்கவே முடியாது. கரெக்டா? இவர் யாருன்னே தெரியாம போயிருக்கும். ஆனால் என்றைக்கு தன்னுடைய பெயரை அந்த பெயரிலிருந்து கிறிஸ்துவின் பெயராக தேவ சகாயம் என்று மாற்றினாரோ, அன்றைக்கே கடவுளின் சகாயமாக அவர் மாறி ஒன்றல்ல இரண்டல்ல உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு புனிதராக அவர் இருக்கின்றார். ஏனெனில் அவர் இரவாமல் இன்றும் வாழ்கிறார். அன்பு மக்களே, ஒரு மனிதன் இரவாமல் வாழ வேண்டும் என்றால் 2 காரியத்தை செய்தால் போதும். ஒன்று, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் 5வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுகிறது, ஏனோக்கு 365 ஆண்டுகள் வாழ்ந்த பின்பு கடவுளோடு நடந்தார். அதன் பின் கடவுள் அவரை எடுத்துக் கொண்டார். இது புதிய மொழிபெயர்ப்பில் காணவில்லை என்று இருக்கிறது. பழைய மொழிபெயர்ப்பில் பார்த்தீர்கள் என்றால் அவரை கடவுள் எடுத்துக் கொண்டார். யாரெல்லாம் கடவுளோடு நடக்கிறார்களோ அவர்களை கடவுள் எடுத்துக் கொள்வார். அதுக்கு சாட்சி இருக்கிறார். கடவுளோடு நடந்தார் 2 ஆண்டுகள். 1749 51 வரை அவர் அனுபவித்த துன்பங்களை இந்த ஜெபத்தில் நீங்க பார்க்கலாம். எவ்வளவு பெரிய துன்பங்களை அவர் அனுபவித்திருக்கிறார். டெய்லி 30 கசையடி, எருமை மேல் பயணிக்க துன்புறுத்தப்பட்டார். அப்புறம் பாருங்க, முட்டுக்களால் பாறையை உடைத்து தண்ணீரை கொண்டு வந்தார். எருக்கம்பூ மாலை அணிவிக்கப்பட்டார். சிறையில் தள்ளப்பட்டார். 16 மைல்கள் சாப்பாடு இல்லாமல் நடத்தப்பட்டார். ஒவ்வொரு துன்பத்திலும் அவர் கடவுளை விட்டு கொடுக்காமல் இருந்தார். அன்பு மக்களே, கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது என்ன? வேளாங்கண்ணிக்கு போறதா? இல்ல இங்க இருந்து போட்டா தியானத்துல போய் உட்கார்ந்து 3 நாள் கை தட்டுறதா? இல்ல அப்படி இல்ல, இங்க இருக்கிற எல்லா தியானத்து சென்டருக்கும் போறது, ஆனா பக்கத்தில் இருக்கிற தேவ சகாயத்தை பார்ப்பது இல்லை. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான பார்வை கிறிஸ்தவர்களுக்குள் வருகிறது. அருகில் இருக்கின்ற மாபெரும் புனிதர் துன்பத்தை மட்டும் கிறிஸ்துவின் பெயரை சொன்னதால் அனுபவித்தவர். ஒரு இன்பத்தை அனுபவிக்கல மக்களே. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களான பின்பு எவ்வளவு பெரிய வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு சாட்சி இந்த புனிதர். அதானே தெரியல, அவருடைய ரத்தம் சிந்தியதால் குமரி மாவட்டமே கிறிஸ்துவுக்குள் வந்தது என்று நான் நம்புகிறேன். கைகளை தட்டி மீண்டுமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இவருடைய ரத்தம் இந்த மண்ணில் சிந்தியதால் குமரி மாவட்டமே கிறிஸ்துவுக்குள் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அன்று வீழ்ந்து கிடந்த நமது இனத்தை ஆண்டவர் இன்றைக்கு பெரிய இனமாக பல நாடுகளுக்கு அனுப்பி நம்மை பெருமைப்படுத்துகின்றார். அதற்கு காரணம் இந்த ரத்தம்.
இந்த பரிசுத்த ரத்தம் இந்த மண்ணிலே சிந்தப்பட்டது. அதனால் தான் சொல்லுகிறேன், அவர் கடவுளோடு நடந்தார், கடவுளால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அன்பு மக்களே, கடவுளோடு நடத்தல் என்றால் என்ன? அதுக்கு வேளாங்கண்ணிக்கு போக வேணாம், நீங்க போட்டா சென்டருக்கெல்லாம் போக வேணாம், என்னைய மாதிரி சாமியாரெல்லாம் நம்ப வேணாம். உங்களையும் உங்களை படைத்த கடவுளையும் நம்புங்கள். கடவுளோடு நடத்தல் என்றால் சிம்பிள் மக்களே. ஏனோக்கு, இதை பிரிச்சா என்ன வரும்? என்னை நோக்கு. ஏனோக்கு, என்னை நோக்கு, கடவுளை நோக்குதல். எசாயா புத்தகம் 45வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லும், கடவுளை நோக்குங்கள், நீங்கள் மீட்படைவீர்கள். அதே வசனத்தை திருப்பாடல் 34:5 சொல்லும், கடவுளை நோக்குங்கள், உங்களை ஆண்டவர் அவமானத்திற்குள் உள்ளாக்க மாட்டார். அதே வசனத்தை நாம் எண்ணிக்கை புத்தகம் 21:8 வாசிக்கிறோம், கடவுளை உற்று நோக்குங்கள், உங்களுடைய வாழ்வு செழிப்படையும் என்று சொல்லுகிறது. கடவுளை நோக்குதல். ஜஸ்ட் a minute, ஒரு நிமிடம் தான் இந்த தேவசகாயம் புனிதர் கடவுளை நோக்கினார். அன்று முதல் அவருடைய வாழ்வு மீட்பை நோக்கி சென்றது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு மக்கள். உங்களுக்கு ஒரு புதுமையை சொல்லுகிறேன். நம்முடைய தமிழகத்தில் 2 புனிதர்கள் தான் இரத்தத்தை சிந்தினார்கள். ஒன்று நம்முடைய புனித தேவசகாயம், இன்னொன்று புனித அருளானந்தர். இங்க எனக்கு நடந்ததை சொன்ன, அருளானந்தர் ஓரியூர்ல நடந்ததை நான் இன்னொன்னு சொல்றேன். அதனால தான் சொல்றேன், புனிதர்கள் ரத்தம் சிந்திய மண்ணில நீங்கள் எதை கேட்டாலும் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் மக்களே, நிச்சயமாக செய்வார். ஏன்னா அந்த ரத்தம் பரிசுத்தமானது. இவர்கள் கடவுளை நோக்கி நடந்தார்கள், வேற எங்கேயும் திசைய திருப்பவே இல்லை. என்றைக்கு இயேசு என்று பெயரை சொன்னார்களோ, அவருடைய நடை கலப்பையில் கை வைத்த பின் முன்னோக்கி சென்றார்கள். 30, 60, 100 மடங்கு பலனை கொடுத்தார்கள். ஓரியூர் அருளானந்தர் ஆலயத்தில் நடந்த ஒரு புதுமை. நான் பங்கு தந்தையாக கோயமுத்தூரில் ஒரு இடத்தில் இருந்தேன். என்னுடைய மக்களை 3 பஸ்ஸில் கூட்டிட்டு போனேன். நீங்க நம்பினாலும் நம்பாட்டு நான் சொல்றேன். ஒரு ஐயாவுக்கு காலில் ரொம்ப நாளாக கட்டு போட்டு நடக்கவே முடியாமல் இருந்தார். செருப்போட தான் எல்லா இடத்துக்கும் போனார். அந்த திருத்தலத்துக்கு போன உடனே கடைசியாக தான் போனோம். நான் சொன்ன சிலுவை பாதை செய்ய போகிறோம், தயாராகிக்கோங்க. அந்த ஐயா, ஃபாதர் கால் ரொம்ப வலிக்குது ஃபாதர், என்னால் இறங்க முடியாது. நான் சொன்னேன், என்னங்க நீங்கள் அருளானந்தர் இடத்துக்கு வந்துட்டு வலின்னு சொல்றீங்களே, வலியை போக்குவதற்காக நம்முடைய வலிகளை தாங்கிய ஒரு புனிதர் சிந்திய ரத்தம் இருக்கிறது, தைரியமா வாங்க. என்னன்னு தெரியல மக்களே, செருப்பை உதறினாரு, மனுஷன் இறங்கினாரு, 14 ஸ்தலத்தையும் சுத்தி வந்தாரு. முடிச்சுட்டு கார் பஸ்ல ஏறும்போது சொன்னாரு, கால் வலியே இல்லை ஃபாதர், கால் வலியே இல்லை ஃபாதர். அப்ப நான் சொன்னேன், அந்த ரத்தம் ஏதோ ஒரு இடத்தில் சிந்தப்பட்டது, அந்த ரத்தம் உங்களை தொட்டது. கடவுளை நோக்குதல் என்பது அன்பு மக்களே சாதாரண காரியம் அல்ல. இந்த ஏனோக்கு ஓராண்டுகள் 2 ஆண்டுகள் அல்ல. நம்மளாம் எப்படின்னா, வேலை கிடைக்கிற வரைக்கும் எல்லா கோயிலையும் நம்ம பூச உப்பு கொடுப்போம். வேலை கிடைச்சு துட்டு வந்துருச்சா முடிஞ்சிரா கதை. உண்மை சொல்லுங்க, இங்க இருக்கிற நிறைய பேர் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர்கள். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இயேசு வாழ்க. சத்தத்தையே காணல. இயேசு வாழ்க. நான் ஒரு ஆள் தான் கத்திக்கிட்டே இருக்கிற. இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. இப்ப அவரை பாருங்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க. அங்கிருந்து வேகமா வந்து ஒரு சேரை பிடிச்சி, எவனுக்கோ என்னமோ நடக்குதுன்னு தூங்குறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு அவர் கை தட்டுங்க பார்ப்போம், நல்லா கை தட்டுங்க பார்ப்போம். ஆமாங்க, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான்லாம் காலையில 5:30க்கு எந்திரிச்சு எக்ஸசைஸ் செஞ்சுச்சு என் துணியை அயன் பண்ணிட்டு 7 மணிக்கு பைக் எடுத்துட்டு இங்க இருக்கிற டிராபிக் எல்லாம் தாண்டி, உங்க ஊர் ரோடு வேற குண்டும் குழியுமா இருக்குது, எப்படா மண்டை உடையும் மாதிரி இருக்குது, இதெல்லாம் தாண்டி இங்க வந்தா இவங்க இங்க இருந்து 2 கிலோமீட்டர்ல பைக்ல கார்ல ஜம்முன்னு வந்து, எங்க போனீங்க? தேவ சகாயத்திட்ட போனேன். என்ன பண்ணீங்க? நல்லா கண்ணை மூடுன, அப்புறம் தூங்கிட்டேன். சத்தமா சொல்லுங்க, இயேசு வாழ்க, புனிதர் வாழ்க,
சத்தமா இயேசு வாழ்க. அன்பு மக்களை, கடவுளோடு நடத்தல் ஓராண்டுகள் 2 ஆண்டுகள் அல்ல. பைபிள் வாசித்து பாருங்க. இந்த ஏனோக்கு 365 ஆண்டுகள் வாழ்ந்தார். அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஏனோக்கு என்ற மனிதர், இந்த தேவசகாயம் என்ற புனிதர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்ற இந்த மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமை சொல்லுகின்ற மாபெரும் செய்தி, என் அன்பு மக்களே, கிறிஸ்தவம் என்ற பெயர் கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொண்டவர்கள், நற்கருணை பெறுகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நோக்கி நடந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இட்ஸ் டெய்லி a fire. கிறிஸ்துவை நோக்கி வர்றதுனா டெய்லி வரணும் மக்களே, தடுமாறாம வரணும். நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு ஆச்சரியத்திலே ஆச்சரியங்க. நான் இனிமே தான் இவருடைய வரலாறை முழுசா படிக்க போறேன். ஒரு வரி விடாம படிக்க போறேன். இனிமே தெளிவா படிக்க போறேன். ஏன்னா இந்த மண்ணில் காலடி எடுத்து வைத்த பின்பு இவரை பற்றி தெரியாமல் இருந்தால் ஐயோ எனக்கு, ஐயோ எனக்கு. இதுக்கு மட்டும் சத்தம் வரும். சாமியார் கேடா போயிடணும், நான் மட்டும் நல்லா வளரணும். வெரி குட். யோசிச்சு பாருங்க. இனிமே வாசிக்க போறேன். ஏன்னா என்றைக்கு நாம் கிறிஸ்தவன் என்று சொன்னாரோ அன்றையிலிருந்து துன்பம், அடி, உதை, கவலை, கண்ணீர், கஷ்டம். ஆனால் நீங்களும் நானாக இருந்தால் ஒரே நிமிஷத்துல என்ன சொல்லியிருப்போம்? போதுண்டா சாமி இந்த இயேசு, போதுண்டா சாமி இந்த கிறிஸ்தவம், போதுண்டா சாமி இந்த ஞானஸ்தானம், போதுண்டா சாமி இந்த உறுதி பூசுதல், போதுண்டா சாமி இந்த பைபிள். நான் என்ன செய்வேன்? மறுபடியும் எங்க போகணுமோ அங்க போயிருவேன். நடக்குதா? எங்க நேற்று வர திருப்பலிக்கு வந்தாரு, நேற்று வர ஜெபமாலை சொன்னாரு, நேற்று வர நற்கருணையை பார்த்தாரு, நேற்று வர மாதாவை கும்பிட்டாரு. திடீர்னு துன்பம் வந்த உடனே பக்கத்தில் இருக்கிற அக்கினி சபையில உட்கார்ந்து அக்கினியே அக்கினியே அக்கினியே. நடக்குது. உண்மையான கிறிஸ்தவத்தை, உண்மையான ஆண்டவரை விட்டுவிட்டு வேறு ஒரு இடத்துல போய் அங்கு ஆண்டவர் இருக்கிறார் என்று போய் சொல்லுகிற இடத்துல என்னானாலும் சரி கிறிஸ்து இங்கே இருக்கிறார் என்று சுட்டி காட்டுவதற்கு தன்னுடைய கடைசி உயிர் இரத்தத்தையும் கொடுத்தார் தேவசகாயம். ஏனோக்கை போல கடவுளை நோக்கியே நகர்ந்தார். அன்பு மக்களே, இந்த ஜூன் மாதம் 3வது வெள்ளிக்கிழமை ஆண்டவர் நமக்கு தருகிற செய்தி, அடுத்த மாதம் 3வது வெள்ளிக்கிழமை வரை கடவுளை நோக்கி நடக்க தொடங்குங்கள். கடவுளை நோக்கி நடங்க. ஃபாதர், அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? ஹோம்ஒர்க். சரியா? ஹோம்ஒர்க். ஒவ்வொரு வாரம் வர்றவங்க கை தூக்குங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை வர்றவங்க. வெரி குட். ஃபாதர், தெரியாம இன்னைக்கு வந்தவங்க கை தூக்குங்க. நானே தெரியாம வந்து உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு கிடக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. பரவாயில்ல, அங்க அவன் எதுக்கு தூக்குறான்னு தெரியல, விட்டுருங்க. அப்ப எல்லாரும் கண்டிப்பாக வருவீர்கள். இயேசுவுக்குரிய இயேசுக்கு புகழ் சொல்லுங்க. வர்றவங்க மட்டும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். அடுத்த வாரம் நான் வருவேன். அடுத்த மாசம் 3வது வெள்ளிக்கிழமை வருவேன். சத்தமா இயேசுக்கு புகழ் சொல்லுங்க. புனிதர் வாழ்க சொல்லுங்க. புனிதர் வாழ்க சொல்லுங்க. இயேசு வாழ்க சொல்லுங்க. இப்போ அடுத்த மாதம் 3வது வெள்ளிக்கிழமை வரும் வரை செய்ய வேண்டிய ஹோம்ஒர்க். சரியா? சிம்பிள் ஹோம்ஒர்க் மக்களே. இன்றைக்கே சென்று உங்க வீட்டில் நைட்டு ஜெபம் செல்லும் பொழுது ஒரே ஒரு விண்ணப்ப கருத்தை உங்க குடும்பத்திற்காக ஒரு சின்ன பேப்பர்ல எழுதுங்க. ஒரு சின்ன பேப்பர் எடுத்து உங்க வாழ்க்கையில ரொம்ப நாளா பாதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்ப கருத்தை எழுதி உங்க வீட்டில், எத்தனை பேர் வீட்டில் தேவசகாயம் படம் இருக்குது இல்ல சுரூபம் இருக்குது? கை தூக்குங்க. வாவ், சூப்பர். நீங்க என்ன செய்யணும்? அந்த கருத்தை எழுதிட்டு அந்த படத்திலேயோ சுரூபத்திலேயோ வச்சிருங்க. டெய்லி இனிமே அடுத்த மாதம் 3வது வெள்ளிக்கிழமை நான் வரும் வரை டெய்லி 2 நிமிடங்கள், நான் ரொம்ப நேரம் சொல்லல, என் அங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு 5 பேரு என்னமோ 25 மணி நேரம் பத்தாத மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2 நிமிஷம் அந்த படத்திற்கு முன்பாக சென்று, புனித தேவசகாயமே, உம்மிடம் ஒப்பு கொடுத்த விண்ணப்பத்திற்காக பரிந்து பேசும். அவ்வளவுதாங்க. உம்மிடம் ஒப்பு கொடுத்த விண்ணப்பத்திற்காக பரிந்து பேசும். இவ்வளவு 2 நிமிஷம் சொல்லிட்டு அவர் படத்தை கடந்து போங்க. நம்பிக்கையோடு சொல்லுகிறேன், இது பொன் விழா ஆண்டு. உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பை, ஆசீர்வாதத்தை புனித தேவசகாயத்தின் வழியாக ஆண்டவர் தரப்போகின்றார்.
கடவுளை நோக்குவோம், கடவுளோடு பயணிப்போம், கடவுளை ஆசிர்வதிப்பார். ஆமென். ஓகே, அப்படி எழுந்து நிற்போம். அப்படி வேகமா எழுந்து நிற்போம். வேகமா எழுந்து நிற்போம். சீக்கிரமா. ஆவியே தூய